என்னோட பேரு தேவா. 19 வயசாகக்கூடியன்னா படிக்கிறதுக்காக சென்னையில் இருக்க என்னோட சித்தப்பா வீட்டில் தங்கியிருக்கேன். சித்தப்பா வீட்டில் மொத்தமாக 4 பேர். சித்தப்பா சக்தி ஒரு பேங்க்ல மேனேஜராக இருக்காரு. ரொம்பவே ஸ்ட்ரிக்டானவர், ஆனால் நேர்மையாக இருப்பார். சித்தி வசந்தா ஒரு அன்பான ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. 43 வயசாகக்கூடிய சித்தி சித்தப்பா மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க. 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி பல வருஷங்கள் ஆகியிருந்தாலும் இன்றைக்கும் அவங்கள பார்த்தா நேற்று கல்யாணமானவங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவளோட பேர் மது. மதுவுக்கு 22 வயசாகுது. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் தான் மெடிக்கல் படிச்சிட்ருக்கா. என்னோட சித்தப்பா வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரும் இருக்குது. கீழே சித்தப்பாவும் சித்தியும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்பாங்க. எனக்கும் மதுவுக்கும் தனித்தனி ரூம் மாடியில் இருக்குது. அன்னைக்கு நைட்டு நான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தப்போ திடீர்னு யாரோ என்னோட ரூம் கதவை தட்டுற சத்தம் கேட்டு பயத்தில் எழும்பி பார்த்தேன். டைம் பார்த்தப்போ மிட் நைட் 12 மணி. இந்த நேரத்தில் யார் என்னோட ரூம் கதவை தட்டுறாங்க அப்படிங்கிற குழப்பத்தோடையே போயிட்டு கதவை திறந்து பார்க்கும்போது வெளியில் மது நின்றுட்டு இருந்தா. அவளோட முகம் பயத்தில் வெளுத்து போயிருந்தது. நான் அவளை பார்த்து, மது என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கன்னு பதட்டத்தோடு கேட்டேன். அவளோட குரல் நடுங்க ஆரம்பிச்சுது. அண்ணா, நான் ரொம்பவே பயங்கரமான ஒரு கனவு கண்டேன். எனக்கு பயமாக இருக்கு, தூக்கமே வரலை. என்னோட ரூமுக்கு போகவே எனக்கு பயமாக இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்கள் ரூமில் படுத்துக்கிட்டுமான்னு கேட்டா. நானும் அவளை பார்த்து பாவப்பட்டு, பரவாயில்ல மது, உள்ளவான்னு சொல்லி அவளுக்கு தண்ணி கொடுத்து உட்கார வச்சேன். என்னோட ரூமில் ஒரு சோஃபா இருந்துச்சு. அதில் நான் படுத்துக்கிட்டு மதுவுக்கு என்னோட கட்டில் கொடுத்தேன். கொஞ்ச நேரம் 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம். அப்படியே தூங்கிட்டோம். மறுநாள் காலையில் எழுந்தப்போ மது அவளோட ரூமுக்கு போயிருந்தா. குளிச்சுட்டு காலையில் சாப்பிட்றதுக்காக கீழே போனேன். அங்கே சித்தப்பாவும் சித்தியும் உட்கார்ந்துருந்தாங்க. மது ஏற்கனவே குளிச்சு ரெடியாகி சாப்பிட்டுட்டு இருந்தா. நைட்டு நடந்ததை அவள் ஜாலியாக சொல்ல சித்தி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சித்தப்பாவும் ஒரு சிரிப்போட அதை கடந்து போயிட்டாரு. நான் தான் தினமும் மதுவை அவளோட மெடிக்கல் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா என்னோட காலேஜுக்கு போவேன். அன்னைக்கு மதுவை இறக்கி விட்டுட்டு திரும்புகிறப்போ ஏனோ என்னோட பார்வை அவ மேலேயே இருந்துச்சு. அவ்வளவு அழகு, அவளோட கருமையான நீளமான கூந்தல் அவளை பார்க்க ஒரு தேவதை மாதிரி தெரிஞ்சா. அவளை இறக்கி விட்டதுக்கு அப்புறமா அதே நினப்பில் நான் காரை நகர்த்தாம நிற்க பின்னாடி வந்த கார் ஹாரன் அடிக்கு தான் என்னோட சுயநினைவே வந்துச்சு. நான் காலேஜுக்கு போனாலும் என்னோட மனசு பாடத்தில் கவனம் இல்லாமல் இருந்தது. மதுவோட உருவம் என்னோட கண்களுக்குள்ளேயே வந்து போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ தான் என்னோட ஃப்ரெண்டு பின்னாடி இருந்து என்னோட தோலை தட்டினா. என்ன தேவா, இன்னைக்கு எந்த உலகத்தில் இருக்கன்னு கிண்டலாக கேட்டா. ரேணு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு. என்னோட எல்லா ரகசியங்களையும் அவகிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். ஆனால் இப்போது என்னோட மனசில் ஓடக்கூடிய மதுவை பற்றின உணர்வுகளை அவகிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருந்துச்சு. நானும் மலுப்பலாக பதில் சொல்லிட்டு கிளாஸை கவனிக்க போயிட்டேன். ஈவினிங் மதுவை கூட்டிகிட்டு வரத்துக்காக அவளோட காலேஜுக்கு போனப்போ அவள் வாசல்லையே நின்றுட்டு இருந்தா. அவளை பார்த்து நான் மெய் மறந்து அப்படியே நின்றுட்டு இருந்தேன். ஆனால் அவளோட முகத்தில் அவ்வளோ கோவம் இருந்துச்சு. காரில் ஏறினதுமே காலேஜில் யார் கூடயோ சண்டை போட்டதா சொன்னான். அவளோட கோவத்தை குறைக்கிறதுக்காக நான் அவளை சிரிக்க வைக்க சில ஜோக்குகளையும் சொன்னேன். அதை கேட்டு மெல்லமாக சிரிச்சா. வழியில் அவளை பார்க்குறப்ப எல்லாம் என்னோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு புதுசாக எண்ணம் தோன்ற ஆரம்பிச்சுது. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பொண்ணை பார்த்தும் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்ததே இல்லை. 2 பேரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். படிகளில் அவள் எனக்கு முன்னாடி ஏறி போகும்போது அவளோட பின்னாலேயே நானும் போனேன். அவளோட ரூம்குள்ளே போக நான் என்னோட ரூம்குள்ளே போய் மெத்த மேலே அப்படியே சாஞ்சிட்டேன். ஏனோ இன்னைக்கு அந்த வீடு எனக்கு புதுசாக தெரிஞ்சிச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறமா சாப்பிட்றதுக்காக கீழே வந்தேன். அடுத்த நாள் காலையில் சாப்பிடும்போது நான் ஒரு முடிவெடுத்தேன். இனி மதுவை பார்க்கக்கூடாது, அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னு சொல்லி என்னோட மனசை கட்டுப்படுத்திக்கிட்டேன். சாப்பிடும்போதும் சரி, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமாவும் சரி, நான் அவளை ஏறெடுத்து கூட பார்க்கவே இல்லை.
என்னோட ரூமுக்கு போயிட்டு வழக்கம் போல் படிக்க ஆரம்பித்தேன். ஈவினிங் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் வெளியில் போயிட்டு நைட்டு டிஃபன் டைமுக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். நான் வீட்டுக்கு வந்ததும் சாப்பாட்டு மேசையில் சித்தியும் சித்தப்பாவும் மது 3 பேருமே எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சித்தப்பா என்னோட படிப்பை பற்றி கேட்டார். மதுவும் தன்னோட மருத்துவ படிப்பு பற்றி சித்தப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தா. நான் அமைதியாக சாப்பிட்டுட்டு என்னோட ரூமுக்கு வந்து லேப்டாப்பில் ஒரு படம் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போது திடீர்னு என்னோட ரூம் கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. திறந்து பார்த்தா அங்கே மது. என்ன மது இந்த நேரத்தில்னு கேட்டேன். தேவானா, நான் ஒன்று சொன்னால் சிரிக்க மாட்டியேன்னு தயங்கியபடியே கேட்டா. முதல்ல சத்தியம் பண்ணு, சிரிக்க மாட்டேன்னு சொல்லு. சரி சரி, சத்தியமா சிரிக்க மாட்டேன். என்ன விஷயம்னு சொல்லுன்னு கேட்டேன். இன்றைக்கும் எனக்கு பயமாக இருக்கு, தனியாக தூங்க முடியலன்னு சொன்னா. காலையில் சாப்பிடும்போது சித்தி அவளை கிண்டல் பண்ணாங்க. என்கிட்ட வர அவள் தயங்கி இருக்கா. நான் சிரிச்சுக்கிட்டே, இதில் என்ன இருக்கு, உனக்கு எப்போ பயமாக இருந்தாலும் தாராளமாக இங்கே வந்து தங்கிக்கலான்னு சொன்னேன். அவளும் உடனே, அப்படியா, அப்புறம் ஏன் 5 நிமிஷம் வாசலையே நிற்க வச்சிருக்க, உள்ளே கூப்பிட மாட்டியான்னு செல்லமாக கோவிச்சிட்டு கேட்டா. நான் பதறி போயிட்டு வழிவிட்டேன். அந்த சூழலில் அவளோட சிரிப்பு அழகாக இருந்துச்சு. அவ என்னோட ரூம்க்கு வந்து கட்டிலில் சாஞ்சு படுத்தா. வெளியில் பார்த்தா அவ்வளவு கோவக்காரியாக இருக்க மது. ஆனால் ஒரு கனவுக்கே இப்படி பயப்படுறியான்னு நான் கிண்டல் செய்ய அவளும் அழகா சிரிச்சா. எனக்கே தெரியல தேவா, ஏன் இப்படி பயப்படுறேன்னு. சரி நீயும் தூங்குன்னு சொன்னா. இல்லை மது, நான் கொஞ்சம் படிக்கணும், நீ தூங்குன்னு போய் சொன்னேன். அவகிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னு என்னோட ஆசை. அதனால தான். அவள் தூங்குனதுக்கு அப்புறமா நான் புத்தகத்தை புரட்டிக்கிட்டு இருந்தேனே தவிர என்னோட முழு கவனமும் அவ மேலே மட்டும்தான் இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் நான் எழுந்து பார்த்தப்போ அவளோட ரூமுக்கு போயிட்டா. அவசரமாக ரெடியாகி கீழே போனேன். என்ன தேவா, நேற்று நைட்டு ரொம்ப நேரம் படிச்சியா, அதான் லேட் ஆயிடுச்சு போலன்னு மது. அவள் போட்டிருந்த சிவப்பு நிற சுடிதார் அவளுக்கு அவ்வளவு பொருத்தமாக இருந்துச்சு. அந்த சிவப்பில் அவள் முகம் இன்னும் பளபளப்பாக தெரிஞ்சது. அவளையே பார்த்துட்ருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு அவள் மேலே காதல் வந்துருச்சா? இந்த தவிப்பு என் நெஞ்சுக்குள்ளே மின்னல் போல் பாய ஆரம்பிச்சுது. அப்போ தான் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு விஷயம் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. எப்போ ஒருத்தரை பற்றி நீ பகல் கனவு காண ஆரம்பிக்கிறியோ, எப்போ அவங்களோட நினைப்பு உனக்கு இறங்கடிக்குதோ, அப்போவே நீ காதலில் விழுந்துட்டேன்னு அர்த்தம். அப்போ தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, நான் மதுவை உயிராக காதலிக்கிறேன்னு. அன்னைக்கு அவளை காலேஜில் விட்டுட்டு திரும்புகிறப்போ என்னோட கண்கள் லேசாக கசிஞ்சிச்சு. அவளுக்கு தெரியாது என்னோட இதயம் அவளுக்காக எவ்வளோ துடிக்குதுன்னு. அன்னைக்கு முழுவதும் அவளை பற்றின நினைப்புகளே என்னை ஆட்கொள்ள ஆரம்பிச்சுது. அன்னைக்கு ஈவினிங் அவளை கூட்டிகிட்டு வர போகும்போது அவள் கூட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்டு என்கிட்ட இவன் என்னோட கசின், இங்கே தான் அட்மிஷன் போட்டிருக்கான்னு அறிமுகப்படுத்தியும் வச்சா. மதுவை ஏற்றிக்கிட்டு வீடு திரும்புகிறப்போ அந்த கார் பயணம் ஒரு யுகமாக நீடிக்கக்கூடாதான்னு என் மனசு ஏங்க ஆரம்பிச்சுது. அவளுக்கு பக்கத்திலேயே உட்காந்து பயணம் செய்கிறது ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. நைட்டு டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறமா நான் என்னோட ரூமுக்கு வந்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் மது வந்து, தேவா, நான் கொஞ்சம் படிச்சுட்டு உன்னோட ரூமுக்கு வரேன்னு சொன்னா. அவள் அப்படி சொன்னது என்னோட இதயத்தில் மேலம் கொட்டின மாதிரி இருந்துச்சு. கதவை தட்டுற சத்தம் கேட்டதும் ஓடி போயிட்டு திறந்தேன். மது சிரிச்சுக்கிட்டே உள்ளே வந்தா. இன்னைக்கும் வாசலே நிற்க வைக்க போறியான்னு கேட்டுக்கிட்டே கட்டிலில் வந்து உட்காந்தா. கொஞ்ச நேரத்தில் அவள் தூங்கிட்டா. நான் ரூம் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு டேபிள் லேம்பை மட்டும் எரிய விட்டேன். தூங்கிக்கிட்டு இருக்க அவளோட முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். நிலவொளி அவளோட முகத்தில் விழுகிற மாதிரி அவ்வளோ ஒரு பிரகாசமாக இருந்துச்சு. காலங்கள் கடந்ததே தெரியல. என்னோட காதலை அவகிட்ட எப்படி சொல்கிறேன்ற தவிப்பும் அவளையே பார்த்துட்டு இருந்தேன். ரூம்குள்ளே மெல்லிய வெளிச்சம், மதுவோட சீரான சுவாசம் மட்டும் அந்த நிசப்தத்தை நிரப்பிக்கிட்டு இருந்துச்சு. நான் புத்தகத்தை மூடிட்டு கட்டிலில் ஒரு பக்கமாக சாஞ்சு அவளையே பார்க்க ஆரம்பித்தேன். தூக்கத்தில் அவள் ஒரு குழந்தைய மாதிரி அவ்வளவு அமைதியாக இருந்தா. மது, உனக்கு தெரியுமா, உன்னை பார்க்குறப்ப எல்லாம் என்னோட இதயம் ஒரு நிமிஷம் நின்று துடிக்குதுன்னு என்னோட மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டேன். அவள் என்னோட சித்தியோட மகன்னு எனக்கு தங்கச்சி முறை. சமூகம் என்ன சொல்லும், சித்தப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், இப்படி 1000 கேள்விகள் என்னோட மூளையை குடைஞ்சாலும் என்னோட இதயம் மட்டும் இதுதான் காதல்னு அடிச்சே சொல்லிச்சு. அவளை வெறும் அழகா மட்டும் நான் பார்க்கல, என்னோட உலகமாகவே பார்க்க ஆரம்பித்தேன்.
நேரம் நள்ளிரவை தாண்டிச்சு. எனக்கு தூக்கமே வரல. அவ போத்தி இருந்த போர்வை கொஞ்சம் விலகி இருந்துச்சு. மெதுவா எழும்பி போயிட்டு அவளோட உறக்கம் கலைஞ்சிடக்கூடாதுங்கிறது மிக கவனமா இருந்து போர்வையை சரி செஞ்சேன். அப்ப என்னோட விரல்கள் தற்செயலா அவளோட கைகளில் பட்டுச்சு. அந்த ஒரு நொடி என்னோட உடம்புல மின்சாரம் பாஞ்ச மாதிரியான ஒரு உணர்வு. சட்டுன்னு என்னோட கையை பிடிச்சிக்கிட்டு பின்வாங்கினேன். மது, உன்கிட்ட இதை எப்படி சொல்லுவேன்? நீயும் என்னை நேசிப்பியா, இல்லை ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறியா? மறுநாள் விடியற்காலையில் மது நான் எழுந்துறதுக்கு முன்னாடியே தன்னோட ரூமுக்கு போயிட்டா. நான் எழுந்தப்போ என்னோட தலையணியில் ஒரு சிறிய காகித துண்டு இருந்துச்சு. அதில் மதுவோட கையெழுத்து. தேங்க்ஸ் தேவா, உன்னோட ரூமில் இருக்கும்போது கிடைக்கிற அந்த நிம்மதி வேற எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. சீக்கிரம் கிளம்பு, இன்னைக்கு காலேஜ், எனக்கு முக்கியமான செமினார் இருக்குது. அந்த சிறிய குறிப்பை பார்த்ததும் என்னோட முகத்தில் ஒரு சந்தோஷம். வேக வேகமாக குளிச்சுட்டு கீழே போனேன். அன்னைக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு டேபிளில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவுச்சு. சித்தப்பா ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்தார். சித்தி வழக்கம் போல் பரிமாறிட்டு இருந்தாங்க. மது என்னை பார்த்து மெலிதா கண் சிமிட்டினா. அது ஒரு சாதாரண செய்கை தான், ஆனால் காதலில் விழுந்த என் கண்ணுக்கு அது 1000 அர்த்தங்களை கொடுத்துச்சு. நாங்கள் காரில் காலேஜுக்கு கிளம்பினோம். வழியில் மது ரொம்பவே உற்சாகமாக பேசிட்டு வந்தா. தேவா, இன்னைக்கு ஈவினிங் நாம் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போகலாமா? எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொன்னான். நானும் நிச்சயமா, நீ எப்போ சொன்னாலும் நான் ரெடின்னு சொன்னேன். அவளை காலேஜில் இறக்கி விட்டு வரும்போது என்னோட ஃப்ரெண்டு ரேணு கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு. என்ன தேவா, ஆளே காணோம், மதுவோடையே சுற்றிட்டு இருக்கு போலன்னு ரேணு கிண்டல் பண்ணா. அப்படியெல்லாம் இல்லை ரேணு, சும்மா ஒரு உதவிக்கு தான் மழுப்புனேன். டே தேவா, கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். நீ மதுவை பார்க்குற பார்வையே சரியில்லை, பார்த்துக்கோ. சித்தப்பா